வணக்கம் என்று சொன்னால் வாழ்வு தரும் வணங்குகிற பிள்ளைதான் சரி தோங்க. இந்த உலகத்துல உங்ககிட்ட எவ்வளவு பணம் காசு இருக்குன்னு பெரிது கிடையாது. வயதுல முதல்ல பெரியவங்களை கண்டா மரியாதை கொடுக்க கத்துக்கணுமா? மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த மரியாதை ஒரு 100 ரூபாய் கொடுத்து கடையில போயிட்டு வாங்கிட்டு வர பொருள் கிடையாது. கிடையாது. வயதுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொன்ன மரியாதை வாடான்னா அது மரியாதையா? மரியாதை அல்ல. மரியாதை கிடையாது. மரியாதை அல்ல. அப்படி வாங்கன்னு சொல்லி இந்த சபையில எனக்கு மரியாதை கொடுத்தபடினால என்னைக்கு தீர்க்காய் வெற்றி சுபேட்சுமதியாத்தர வாழ்வாய் வரமானது கொடுத்திருக்கிறேன். நாடு என்றால் நாடு. நாடு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா. பெரம்பலூர் என்றால் மச்ச நாட்டுக்கு சமம் பொருந்த நாடு. கலை சிறந்த நாடு. கலை ஆசிரியர்கள் வாழ்ந்த நாடு. எத்தனையோ நாடக புலவர்கள் இந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க, மறந்து இருக்கிறார்கள். சரிதான். அப்பேற்பட்ட இந்த நன்னகரத்திலே எதற்காக இந்த இரவு நேரங்களில் இந்த கூத்தானது வச்சிருக்காங்களே? ஏன் எதற்காக கேக்குறீங்க? ஐயா பாடைமுத்து ஐயா காலம் சென்றதை முன்னிட்டு இன்று ஒரு இரவு நாடக தெருக்கூத்து. ஆணாகத்தானே பிறந்தாலும் அறிவிருக்க வேண்டுமா? பெண் பிள்ளையா பிறந்தாலும் புத்தி இருக்க வேண்டுமா? புத்தி இருக்க வேண்டும். ஒரு ஆண் பிள்ளையா பிறந்து சில காலமாகத்தான வாழ்ந்து எல்லா செல்வங்களையும் சம்பாதித்து வைத்து இதையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து இந்த பொய்யான உலகத்தை விட்டு விட்டு மெய்யான உலகம் சேர்ந்தாரு ஐயா பழனிமுத்து. ஆமாம். அவருக்காக கண்ணொளி தீபம். சரிதான். ஏன்னா 3 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் உண்மைதான் பெற்ற ஒரு தகப்பன் நம்மளை விட்டு இன்றோடு பிரிந்து போகிறார். நம்மளை கல்யாணம் செய்து கொடுத்திருப்பதற்கு எவ்வளவு செலவு செய்திருப்பார். நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு செய்திருப்பாரு. நம்மளை அழகு பார்த்து எப்படிலாம் நம்ம வளர்த்திருப்பாரு. அப்பேற்பட்ட அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்ல இருந்தாலும் நம்மளும் இந்த 3 பெண்ணா இருந்தாலும் 3 ஆண் பிள்ளை தான். சரிதான். அப்படி என்று நம்ம அப்பாவுக்காக ஒரு நாடகத்தை வைத்து பார்க்க வேண்டும். உண்மை. ஏன்னா இரவு நேரங்களிலே இறந்து போய் விட்டால் இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் பழனிமுத்து ஐயா நேர்த்தி சொல்லிருப்பாரு. நல்லாதான் காட்டுக்கு போனாரு, நல்லாதான் இருந்தாரு, நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எந்த நேரத்துல ஒரு உயிர் போனது தெரிய கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பிறந்தான், சில காலம் இருந்தான், பிறகு மறைந்தான், பிறக்கும் முதலாம யாது ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது. இறந்த சுடுகாட்டுக்கு போகும்போது எந்த பொருளும் கொண்டு போவது கிடையாது. அதுபோல நம்ம சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் பழனிமுத்தையான்னு சொல்வார்கள். இறந்து போய் விட்டால் பணம்னு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு பாருங்க அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பழனிமுத்து ஐயாவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேட்க போறது கிடையாது. இந்த பிணத்தை எப்பொழுது சுடலைக்கு கொண்டு போறாங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த சுவாசம் போயிட்டா பிணம். இந்த பிணம் என்றால் பூதம் காத்துருமா. இந்த பூதம் காராமல் மக்கள் எல்லாம் இரவும் எழுதோ பிணத்தை சூழ்ந்த மார்பாகத்தானே கண்விழித்திருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு நாடக கேளிக்கை வைத்தால் மக்கள் எல்லாம் கண்விழித்திருப்பார்கள். இல்லன்னா தூங்குவாங்க. எவ்வளவுதான் சொந்த பந்தா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நித்திரையோ சத்துரு தன் அறியாமல் தூக்கம் வந்துவிடும். அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப தூங்கினா அந்த பூதம் இங்க வந்து தங்கிக்குமா? சரிதான். நாளைக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்து ஐயாவுக்கு என்ன சடங்கு செய்யணுமோ செய்து விட்டு ரதத்தை கொண்டு வந்து ரதத்தில் அமர வைத்து சுடலைக்கு கொண்டு போக நேரத்துல இந்த பூதமானது இங்க இருக்கக்கூடிய பூதமானது அவரோடு போக இந்த வீட்டுல தங்கிக்குமா? அப்ப நீ எவ்வளவுதான் கொண்டுகிட்டு வந்து இந்த வீட்டுல வைத்திருந்தாலும் இந்த வீடு விரிச்சிக்கு வராதான். சரிதான். அதனாலதான் அப்பவே பெரியவர்கள் சொல்லிருக்காரு, ஒரு வீட்டுல விளக்கு கூட பூதங்காத்திர விளக்கேற்றுவீன்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த பிணத்தை பூதங்காக்காமல் இரவு முழுவதும் கண்விழித்திருக்கும்படியாக இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். சரிதான். யாருக்காக? பழனிமுத்து ஐயா. ஆமா. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விட்டு போட்டு பதில் பேச வேண்டும். தெரிந்தால் பதில் சொல்லுவேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன்.
ஆமா. இந்த உலகத்திலே ரெண்டு ஆளு இதனால வரைக்கும் லஞ்சம் வாங்காத வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லு பாக்கலாம். தெரியுமா? சொல்லு. ஒண்ணு நானு, இன்னொரு மசாலாக்காரன். பணத்துக்கு வெறி பிடிச்ச நாய் நீ போய் என்ன நானு ஒன்ன சேர்க்கிற. இந்த உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஆள் யார் தெரியுமா? யாருமா? ஒரு சனீஸ் பகவான் இருக்கிறாரு. அவருக்கு கட்டளை தேவர்கள் கொடுத்த கட்டளை. சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா எவரவருக்கு எப்படி திசாபத்தி இருக்கிற பார்த்து பிடிக்கிற வேலை தான். சரி. ஏழரை நாட்டு சனியை பிடிச்சுன்னா அதை விட பிடிச்சி எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆக்கி வச்சிருவோம். அவர் பிடிக்க வர நேரத்துல 1 லட்சம் ரூபாய் உனக்கு பணம் கொடுக்குற சாமியை விட்டுற போறாரா? விட போறது கிடையாது. இன்னொரு ஆளே தெரியுமா? யமதர்மன். யமதர்மனுக்கு தேவர்கள் கொடுத்த கட்டளை. நீதி நியாயத்தோட ஒருவருடைய உயிரை கணக்கு பார்த்து பிடிக்க வேண்டும். சரி. அப்படி என்று அவருக்கு கட்டளை. அவர் உயிரை பிடிக்க வரும்போது சாமி உனக்கு நான் ஏதாவது பணம் கொடுக்குறேன் என் கையில் இருக்கிறது விட்டு அவர் விட போறாரா? அவரு விட போறது கிடையாது. இந்த உலகத்துல லஞ்சம் வாங்காதாலும் அவங்க தான். ஒன்னி மத்தாலக்காரன் ஜாக்காத என்ன கூட ஒரு நம்பு. அதுக்குதான் ஒரு மனிதனா பிறந்து விட்டால் அவன் பிறந்ததுல இருந்து கழிவுதாடா நாள் இங்க ஒரு நாள் போய்கிட்டே இருக்கிறது. நீ நாளை கணக்கு பண்ண போறது கிடையாது. இல்லம்மா, அதான் கழிவுதாடா நாள் இங்க நீ கணக்கு பாக்கலாம். ஏமா அங்க கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் கழிவுதாடா நாள் இங்க எமன் கணக்கு பாக்குறான். அங்க அந்த காலன் வந்தால் இங்க கடன் ஏது? காலன்னா யாரு? யமதர்மன். அவன் பிடிக்க வந்ததுல பணம் கொடுக்க போறதுனால உன்னை விட போறது கிடையாது. குடிச்சுக்கிட்டுதான் போவார். உண்மைதான். விட்டுருவாரா? விட மாட்டாரு. சொல்றவா இந்த காயத்திரு மண்ணோடி காத்து சேரு மின்னோடி கடவுளுக்கு ஒன்னாடி துணையாடி மண்ணோடி காதல் சேரு மின்னோடி கடவுளுக்கு ஒன்னாடி காயத்திரு மண்ணோடி இந்த காத்து சேரு மின்னோடி கடவுளுக்கு ஒன்னோடி துணையாரி திருமண்ணோடி காத்து சேரு மின்னோடி கடவுளுக்கு ஒன்னோடி துணையாரி திருமண்ணோடி காத்து சேரு மின்னோடி கடவுளுக்கு ஒன்னோடி துணையாரி. இந்த சுவாசமாப்பட்டது நம்மளை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த உடலை எங்கே போகிறது? சுடலைக்கு, மண்ணுக்கு போயிருது. மண்ணுக்கு, அதான் காயத்திரு மண்ணோடு. இந்த காத்து நம்மளை விட்டு பிரிந்த உடனே அது காத்தோடு காத்தா சேர்ந்து விண்ணுக்கு போயிருதான். விண்ணுக்கு, அதான் காயத்திரு மண்ணோடி இந்த காத்து சேரு விண்ணோடி கடவழிக்கு ஒன்னோடி துணை யாரு? கடைசியில நம்ம கொண்டுகிட்டு போறாங்களா துணை யாரு? யாரும் இல்ல, நம்மளதான் கொண்டு தனியா போடுறாங்க. உண்மைதான். இந்த உயிர் எப்படி பிரியுதான்? பொக்கமகி பொறிமாவி போகுதடா பகராவி இது உண்மையில வருதாவி பொக்கமகி பொறிமாவி இது போகுதடா பகராவி இது ஊத்தையில வருதாவி எவ்வளவு ஒரு அர்த்தமா ஒரு மனிதனை வைத்து இந்த பாடல் எழுதியிருக்காங்க தெரியுமா? எப்படிமா? தேவந்தூர் ராமசாமி வாத்தியார்னா புகழ்பெற்ற ஒரு வாத்தியார். சரிதான். அவர் இந்த மனிதனுக்காக இந்த பாடல் எழுதியிருக்காரு. எப்படி? பல்லு இருக்கிற வாய்க்கு என்ன வாய் சொல்லுவாங்க? பொக்க வாய். பல்லு இருக்கிற வாய்க்கா? நல்ல வாய். பல்லு இல்லாத வாய்க்கு பல்லு இருக்கிற வாயில எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம். ஆமா. பல்லு இல்லாத வாயில முறமுறப்பு பொருள் எதை சாப்பிடுவாங்களா? பட்டாணி தான் கடிக்க முடியும். பொறி மாவு தான் சாப்பிட முடியும். மாவு எந்த பொருளாலும் மாவு தான் சாப்பிட முடியும். ஆமா. நல்ல பொறி மாவை வறுத்து நல்லா பொடிச்சு பல்லு இருக்கிற வாயில அள்ளி கொடுத்தா பல்லு ஒரு வாயில அள்ளி போட்ட உடனே இந்த பல்லோடு பல்லு அப்படியே தேங்கி கொள்ளும். இந்த பல்லு இல்லாத வாயில அள்ளி போட்டா அங்க பல்லு இல்ல தேங்கறதுக்கு. ஆமா. இப்படி அள்ளி போட்ட உடனே அது தேங்கறதுக்கு வாயில பல்லு இல்லாத பூத்துன்னு திரும்பி காத்தா வெளியில வரும். அவ்வளவு நேரத்திலே உன் உயிர் ஒன்ன விட்டு பிரிதான். அதான் பொக்க மகி பொறிமாவு
போகுதாடா பகல் ராவு ராவு. நீ பிறந்ததுல இருந்து பகலும் ராத்திரியும் போய்கிட்டு போய்க்கொண்டே இருக்கு இருக்கு. ஊத்தையிலே வருசாவு திடமேது ஆ. எந்த நேரமோ எந்த வேலையோ காட்டிலேயோ மேட்டிலேயோ பஸ்ல போகும்போதோ நடந்திருக்கும் போதோ தூங்கும் போதோ எந்த நேரமோ யாமமோ ஜாமமோ ஆ. என் உயிரிட்டு என்னை விட்டு பிரிமை எனக்கே தெரியாது தெரியாது. எந்த நேரத்துல நம்ம உயிர் போகுதுன்னு தெரியுமா? தெரியாதுமா. அதுக்குத்தான் இந்த பாட்டு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஆ. அது மட்டுமா ஆ. பொய்தலடா பொய் நாடி பொய்தலடா பொய் நாடி நீ உழைத்ததெல்லாம் வீண்பாடி ஊமையிலே கனவில் கேடி உலகாசை ஆ. தான தான தானானே, தான தான தானானே, தான தான தானானே. பொய்தலடா பொய் நாடி நீ உழைத்ததெல்லாம் வீண்பாடி இது ஊமையிலே கனவில் கேடி உலகாசை தான தான தானானே, தான தான தானானே, தான தான தானானே. ஒழிந்ததடா பொய் நாடி நீ உழைத்ததெல்லாம் வீண்டாடி ஊமையிலே கனவில் கேடி உலகாசை கடைசி வரி எப்படி எழுதிட்டாங்க? எப்படின்னா குழந்ததெல்லாம் போய் நாடு போய் நாடு. நீ இது நாள் வரைக்கும் ஆ. இந்த கண்ணை மூடிக்கிட்டு சரிதான். இந்த ஏங்க கொஞ்சம் சத்தப்படாதீங்க ஏங்க ஒழிந்ததடா போய் நாடு போய்ந்ததாடா போய் இந்த நாடு. சுவாசம் போய் இந்த கண்ணை மூடிச்சுன்னா இந்த உலகமே போயிடுச்சு. உலகமே இருந்து பார்க்க முடியுமா? முடியாது. அதான் ஒழிந்ததடா போய் நாடு போய் நாடு. நீ இது நாள் வரைக்கும் உழைத்தது எல்லாம் வீண்பாடு பாடு. பொருள் சம்பாதிச்சு வச்சு என்னத்துக்கு ஆச்சு? எதுக்கும் இல்ல. உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஊமையிலையும் கனவில் கடு ஊலக ஆசை. ஆ. ஊமையன் கனவு கண்டா யாருகிட்ட சொல்ல முடியுமா? யாருகிட்டயும் சொல்ல முடியாது. அப்படித்தானது மனிதனுடைய வாழ்க்கையா? ஆ. மனிதனுடைய வாழ்க்கை. வாழ்க்கையே கடைசி வரைக்கும் அதேதான். சரிதான். நிம்மதியா ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுது கொண்டே பிறக்கிறது. பிறக்கிறது. ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்துல அழுதுகிட்டே போறோம். அழுது கொண்டே அப்புறம் என்னதையா அந்த உலகத்துல நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு சொல்லு? எதுவுமே நிம்மதியான வாழ்க்கை இல்லம்மா. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த உலக டீ காரற கொஞ்ச நேரம் போய் அப்ப இந்த உலகத்துல என்ன சொந்தம்? எதுவுமே சொந்தம் இல்ல. அதான். ஆ. ஏய் செவில அடி கூட தூங்கிட்டு கொடுத்துருக்கா. பின்பாட்டு பாடுங்க. இது ஒருத்தர் தான் பின்னாடி பாடுறது. புரியுதா? ஆ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா எப்படிமா? மனிதனா இந்த பூமியில பிறந்தோமே தவிர மனக்கூட்ட கட்டித்த நம்ம வாழிட தவிர ஒருத்தனோட ஒருத்தன் பொறாம பிடிச்சிட்டு இது எண்ணத்து ஒன்று கடைசி வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு போறோம். சண்டை பிடிச்சுக்கிட்டே போறோம். கடைசி நேரத்துல எந்த ஒரு பொருளுமே இல்லாத போய்கிட்டு இருக்கிறோம். சரிதான். எது மாதிரி சம்பாரிச்ச பொருள் இப்ப ஐயா எவ்வளவு பொருள் சம்பாரிச்சு வச்சாரு. ஆமா. பிள்ளைகளை பெற்று வச்சாரு. உண்மை. எவ்வளவோ அவரால் முடிந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. சரிதான். ஏன்னா அதான் நான் யாருன்னது டீக்காரர் தான். ஏன்டா அதுக்குள்ள அவசியப்படுற டீ என்னடா இவன் என்ன தூக்கிட்டு போயிட்டாரு? ஒன்னும் தூக்கிட்டு போலியே. ஒரு மனுஷன் ஆ. ஒருவன் சொல்வதை கேட்டு ஒருத்தன் நடந்துக்கிறான்னா அவன் கடைசியில அறிவாளியா இருப்பான். சரி. குடிகாரனை உலகத்துல திருத்த முடியுமா? முடியாதுமா. அவனா திருந்திக்கணும். ஆமா. இல்லன்னா அவன் குடும்பம் என்ன ஆகும்? அதுதான். அதுக்குதான் ஒரு பாட்டு பாடிருக்காங்க. ஆ. மது பழக்கம் மறந்து விடு தம்பி, மது பழக்கம் மறந்து விடு தம்பி, உன் மனைவி மக்கள் இருக்குதாடா உன்னைய நம்பி, மது பழக்கம் மறந்து விடு தம்பி. மது பழக்கம் இருந்த என்னவா? அண்டா குண்டா கத்தானையும் அடகு வச்சிட்ட, அண்டா குண்டா கத்தானையும் அடகு வச்சிட்ட, இருந்த ஆட்டு மாட்டை வித்து நானு குடிஞ்சி அழிச்சிட்டேன். குடிகாரனுக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த குடிபோதையால் தெருவில் கிடக்கும் குப்பையாகிட்ட, இந்த குடிபோதையால் தெருவில் கிடக்கும் குப்பையாகிட்ட, என் குடும்பத்தோட மானத்தையும் கப்பல் ஏத்திட்டேன். குடிபோதையால் தெருவில் கிடக்கும் குப்பையாகிட்ட, என் குடும்பத்தோட மானத்தையும் கப்பல் ஏத்திட்ட. இந்த மானக்கட்ட சாராயத்தை நிறுத்தி விடு தம்பி, இல்லாட்டினா சீக்கிரமா நீ நீட்டிக்குவ தம்பி. மது பழக்கம் மறந்து விடு தம்பி, உன் மனைவி மக்கள் இருக்குதாடா உன்னைய நம்பி. குடியினால எத்தனையோ குடும்ப நாசமாகுது. ஏன் சொல்ல வந்தன ஒரு சின்ன கதை, உண்மையா நடந்த கதை. சொல்லுங்கம்மா. தினைக்கும் வீடு வாசல் கிடையாது, நிலபலம் கிடையாது, சொத்து சுகம் எதுவும் கிடையாது. அன்னன்னைக்கு வேலைக்கு ஓடுனா மட்டும்தான் அவனால சாப்பிட முடியும். சரிதான். சின்னதா ஒரு ஓடு வெளிவிடு ஒரு 1.5 சென்ட்ல
ஒரு ஓட்டு வீடு போட்டு அதுதான் தங்கி இருக்கிறான். சரிதான். பிள்ளைங்க அவனுக்கு 2. ஆ, அவன் பொண்டாட்டி டெய்லி இந்த ஊரக வேலை விட்டு அதுக்கு போவோம், எங்கேயாவது வேலை வீட்டுக்கு போயிட்டு வரும். சரி. இவன் எங்கேயாவது அவனுக்கிட்ட இவனுக்கிட்ட அரப்படி காப்படி இப்படி வாங்கி போய் 100 200 பிச்சை எடுத்து எப்படியே டெய்லியும் குடிக்கிறது. சரி. இப்படியே குடிச்சிட்டு வந்து அந்த பொட்டச்சை போட்டு அடிக்கிறது. சரிதான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு நல்லா போதை. ஆ, இந்த போதையில போயிட்டு என்ன பண்றான், சோறு போடுறேன்னு இருக்கிறான். சரி. அவன் அதுக்கு பொம்மநாட்டி எவ்வளவுதான் பொறுத்து பாப்பா. சரிதான். குடிச்சிட்டு வரிய சோறு கேக்குறிய, ஆ, போய் அங்க எங்கேயாவது நரகல் கடந்தா அதை எடுத்து சாப்பிடண்டா சரி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்ன பொட்டாட்டி. சரி. என்ன சொன்னா, நரகல் கடந்தா எடுத்து சாப்பிட. அத பச்சையா சொன்னத நான் மறைச்சு பேசுறேன். சரி. போய் எடுத்து தின்ன. சரி. அப்படின்னு ஒண்ணு இவன் அந்த போதை தலைக்கு மிஞ்சி போய் என்ன செய்யறோம்னு தெரியாத அளவுக்கு சைக்கிளை எடுத்துக்கிட்டு தடப்பட ஓட்டிக்கிட்டு நேரா போயிட்டு ஏரிக்கரையில போயிட்டு இந்த ஊனாங்குடி இலை இருக்கு தெரியுமா, சரிதான், அந்த இலைய பறிச்சு பச்சையா கிடந்த நரகளை எல்லாம் அதுல அள்ளி வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஏரிக்கரையில கருப்பியா கோயில் இருக்குது. சரி. அந்த கருப்பியா கோயில்ல போயிட்டு என்ன பண்ணிவிட்டான், ஏய் சாமி நீ உண்மையான சாமி தானே, என் பொண்டாட்டிகிட்ட போய் நான் சோறு கேட்டேன், என்ன சோறு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன போய் பிய தின்னு சொன்னான். இத முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன்னா அதை அள்ளி அது வாயில வச்சிருக்கிறோம். சரி. சாப்பிடுமா, அது சாப்பிடாது. சாப்பிடுமா, சாப்பிடாது. அப்போ அத வாயில வச்சுட்டு என்ன சொல்றான், அந்த கையில இருந்த கத்தியை பிடுங்கி நான் உன் வாயில வச்சு எனக்கு கோவம் தானே, சரி, அப்புறம் ரவிக்கு வந்து என்ன மிரிக்க வருவியா, இந்த கால் இருந்தா தான் நீ வருவன்னு காலை அடிச்சு உடைச்சான். சரி. இந்த கையை அடிச்சு உடைச்சான். சரிதான். கண்ணு இருந்தா தானே எனக்கு தேடிட்டு கண்ணை குத்தி நோண்டணும். சரி. அதோட பேசாத வந்திருந்தா போச்சு. சரி. திரும்பி உள்ளார மினியப்பா கோயில் இருக்குது, அங்கேயும் போய் இங்க என்னென்ன பண்ணனாலும் அதே மாதிரி அங்கேயும் பண்ணிவிட்டான். சரி. உடைக்கும் போது ஒருத்தருக்கு தெரியாது யாரும் இல்ல. சரி. அங்க யாரும் இல்ல. இவன் அதோட செவனேன்னு வீட்டுக்கு வந்திருந்தா யாருக்கும் தெரிய போறது கிடையாது. இந்த குடிகாரவன் என்ன பண்ணிட்டான், ஊர்ல வந்து ஆம்பளை எல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து போட்டு இந்த மாதிரி பொதுவாரத்துல குந்திருப்பாங்க பாத்தியா, அங்க வந்து உட்காந்து என்ன சொல்றான், என் பொண்டாட்டி கிட்ட சோறு கேட்டேன், என்ன போய் பிய தின்னா கருப்பே சாமி கொண்டு வாயில வச்ச திங்கில கையை கால அடிச்சு உடைச்சேன், மீனப்பா சாமி கிட்ட போன அது கைய கால அடிச்சு உடைச்சேன் அப்படின்னா. அப்ப அங்க குந்திருந்தவன் என்ன பண்ணிட்டானுவான், இவன் சொல்றது குடிச்சிட்டு சொல்றானா நெசமாலும் சொல்றானா, பைக் எடுத்துட்டு போய் பாத்துட்டு வரானா, 2 சாமி உடைஞ்சு கிடக்குது. அவன் அப்ப ஒண்ணுமே பேசல. விடிஞ்சது, போத தெளிஞ்சு வந்தான். கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தானோ, உட்கார வச்சானுவோ, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன், கோயில கட்டி கொடுத்துரு, சரி, கட்டி கும்பாஷம் போட்டு கொடு அப்படின்னு ஊரே சேர்ந்து பிடிச்சிக்கிச்சு. என்ன அவனுகிட்ட இருக்குது, ஒண்ணும் இல்லையா, அந்த வீடு வச்சிருந்தான் பாரு, அந்த வீட்டை வித்தான், புதுசா வித்து வேற ஒரு புறம்போக்குல ஒரு கொட்டா போட்டுக்கிட்டு அந்த சாமி எல்லாம் புதுசா ஏற்பாடு செய்து கும்பாபிஷேகம் போட்டு கொடுத்தான். இது எதனால வந்தது, குடியால். குடிக்கிறவனும் கூத்தியாக்காரனையும் உலகத்துல திருத்த முடியாது. உண்மையா இருந்தாப்பா, சரிதாம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மையான கதை தான், உண்மையான கதை கிடையாது. உண்மைதான், அதே கதை தான். இன்னும் ஒரு நிமிஷம் யாரும் கோச்சுக்காதீங்க, ஒரு சின்ன கதை. 45 வயசு பொம்பளைய 19 வயசு பையன் துரத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். எத்தனை வயசு, 45 வயசு பொம்பளைய 47. புருஷன் காய்கறி கடை அந்த மாதிரி இப்ப இதுவும் ஊருன்னு வச்சுக்க, கொடுக்கூர் ரோடு எங்க இருக்கு, பஸ் ஸ்டாண்டு, நம்ம இறங்கணுமே, அவ்வளவு தூரத்துல ஒரு கடை, அவன் காய்கறி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன் டெய்லி சோறாக்கி புருஷனை கொண்டு கொடுக்கறது, சாப்பாடு கொண்டு கொடுக்கவும் போவும் வரவும் இப்படியே போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா பாரு. அப்ப ஒரு டெய்லி போகும்போது இந்த ஏதாவது பைக்ல போறவங்கள்ட்ட கை காட்டி போறது. அப்ப அந்த ஊருக்கார பையன் 19 வயசு பையன், அவன் என்ன பண்றான், என்ன கொண்டு அங்க கொடுப்பாங்க, போகும்போதே உங்களுக்கு 2 பேர்த்து அதுல பேச்சு வார்த்தானதுதான், போன் நம்பரை வாங்கிட்டு டெய்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் போவோம் இப்படியே இருந்திருக்குது. புருஷனுக்கிட்டையும் கொண்டு இவனை அறிமுகப்படுத்தி விடுறா. எப்படி, ஏங்க இந்த தம்பி நம்மூர் தான், நான் வண்டியில என்னதான் அழிச்சிட்டு வருது அப்படிங்கும். அப்ப நம்மூர் பிள்ளை தானே, அவனும் ஒண்ணு கண்டுக்கல. இவன் டெய்லியும் கடைக்கு போவோம், சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு அழிச்சு வருவோம், திரும்பி போவோம், புருஷன் அங்க இருக்கும்போது 2 பேரும் வீட்டுல இருக்கும், இப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்குது. அவன் சந்தேகப்பட்டு என்ன சொன்னானா, பாப்பா ஊர்ல யாராவது பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, அவனை இங்க கொண்டுகிட்டு வரவானா அப்படிங்க. இவன் ஒரு 10 நாள் பேசாத இருந்துட்டு திரும்பி போன் நம்பர் வாங்கிட்டு போன் மூலமா பேசிக்கிட்டு திருட்டு சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எம்மாடி நான் இன்னைக்கு காய் வாங்க போறேன், நான் ரவிக்கு வரமாட்டேன், நீ போய் வீட்டுல பத்திரமா படுத்துக்கிட்டான். ஆனா இவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகல. இவன் என்ன பண்ணிட்டா, இவன் இந்த பையனை வர சொல்லிட்டான். பையனை வர சொல்லி காமா தலைக்கு ஏறி போய் ஒருத்தரை கொண்டிருக்காங்க தெரியுமா, அதுக்குதான் இதை சொல்றேன். போயிட்டு இவன் காய் வாங்க போறதுல இவன் என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான், நீ வான்னு சொல்லிட்டான். இவன் பைக் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் நிறுத்திவிட்டு செருப்பு கட்டிவிட்டு 11 மணிக்கெல்லாம் உள்ளார போயிட்டான். பெட்ரூம்ல 2 பேரும் படுத்திருக்காங்க. இவன் கரெக்டா 11 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டுறான்.
கதவை திறக்கல. ஆ, கதவை திறக்காத இருந்த உடனே அப்ப நம்ம கதவை திறக்கலன்னா கோகுல கத்துனா அக்கம் பக்கம் எல்லாம் கூடிக்கோங்கன்னு கதவை திறந்ததுதான். ஆ, பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க 2 பேரும் அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. ஆ, போனது ஏன்டி உனக்கிட்ட இவ்வளவு நாளா சொன்னேன் ஆமா, இந்த மாதிரி செய்யலாமாடின்னு ஒரு அடி அடிச்சிருக்கான் பொண்டாட்டிய. சரி, அந்த பையன் கம்பி எடுத்து ஒரே அடி மண்டையில அடிக்க ஆ, 2 பேருமே அடிச்சு ஆ, அதே நேரத்துல சாக்குல போட்டு கட்டி ஆ, 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு ஒரு கேள்ல கொண்டு போட்டு வந்துட்டாங்க. சரி, போட்டு வந்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் போயிட்டான். ஆ, ஆனா பக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் எங்கம்மா உன் புருஷன், எங்கம்மா உன் புருஷன், எங்கம்மா உன் புருஷங்க, ஆமா, காய் வாங்க போனாரு தெரியலீங்க, காய் வாங்க போனாரு தெரியலீங்கன்னு இதே போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஆ, அப்புறம் புருஷனை காணுன்னு அப்படிதான் இருக்கிறியா, போன் போடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு இவளே சொல்றா. ஆ, திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆ, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல தேடி தேடி அலைஞ்சு பார்த்துட்டு ஆ, போன் மூலமாவே லொகேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, 11 மணிக்கெல்லாம் இங்க வீட்டுக்கு வந்த வரைக்கும் லொகேஷன் காட்டிருக்குது. ஆ, 11 மணிக்கு மேல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. ஆ, இவளை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கேட்ட உடனே ஆ, உதவுன்னு உதச்சு கேட்டது. ஆ, நானும் இவர் தாங்க சேர்ந்து கொண்டோன்னு சொல்லி, எத்தனை வயசு பையன், 19, நாங்க 2 பேரும் தாங்க கொண்டோன்னு சொல்லி போக்சோ சட்டத்துல கைது பண்ணிட்டாங்க. ஆ, பொம்பளைக்கு போறவனுக்கும் இந்த ஆபத்து தான், ஆ, குதியில போறவனுக்கும் இந்த ஆபத்து தான். ஆமா, ஒருத்தன் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறான்னு வச்சுக்க, ஆ, அவன் அறிவு உள்ளவன். ஆ, அதை விட இந்த நாடகம் ஆடும்போது ஆமா, இந்த நாடக கலையில பவுடரை போட்டு அவன் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து ஆடுற மாதிரி ஆமா, அவன் ஜென்மத்துக்கு இடற மாட்டான். ஆமா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் சரி, மங்களூர் ஒன்றியம் உங்க சொந்த ஊர் மாப்புடையூர். உங்கள் பெயர் குமார், நாடகாசிரியர். அது பகல்லப்பா. ஏன் சொல்றேன்னா இந்த ஊர்ல பிரபலமான நாடகாசிரியர் எல்லாம் இருந்துருங்க. சரிதான். வெள்ளிக்கண்ண வாத்தியாரு எந்த நாடகத்துல எந்த இடத்துல நிக்க சொல்லி கேட்டாலும் அப்படியே பதில் சொல்லக்கூடிய ஆறுயிர அண்ணன் பிச்சப்ல எப்பேற்பட்ட நாடகத்துல கூட என் கூட ரொம்ப நாளா ஆடினாரு. நான் ஜமாபட்டு ஓட்டும் போது எங்களுக்கு கூட ஐசிபி நடத்திக்கிட்டு இருந்தேன். சரிதான். எந்த கேள்வி எந்த இடத்துல கேட்டாலும் அப்படியே பதில் சொல்லுவாரு. சரி. அன்பு சகோதரர் ராஜேந்திரன், ஆர்வீர் அண்ணன் கணேசன், இன்னும் முனியமுத்து, அங்க கொடுக்கூர்ல வேலாதவாதிரி உங்களுக்குள்ள நான் ஆன எனக்கு படிச்சு கொடுத்த பாடம். சரிதான். வேஷம் போட்டு வந்த வெளியில சிரிச்ச முகமா அடுப்பான்னு சொல்றதும், வசனங்களை எப்படி பேசணும், எப்படி ஆடுன்னு அவங்ககிட்ட நான் கத்துக்கிட்டு வந்தது. சரிதான். தானா நான் கத்து கிடையாது. நீ இப்ப சொன்னிய அந்த பேரு கிடையாது. சரிதான். ஆட்காலம் என்று சொல்லக்கூடிய பகல்காலம் நீக்கி பெண்காலம் என்று சொல்லக்கூடிய ஆண்களா இருந்து நம்மளா பெண்கள் உடுத்து ஆடுகளை உடுத்து கொண்டு இந்த சபைக்கு வந்தனே. என்ன பேரு? சொல்லிக்காமத்தான் தெரிந்து கொள்வேன். சொல்லட்டுமா? கொஞ்சம் பாட்டா படிச்சீங்க, கொஞ்சம் வஜனமா எடுத்து சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். எங்க ஆர்வீர் ஐயா மேன்குளத்தில் உதித்த சரிதான் சுப்பிரமணிய நாடகாசிரியர் இருக்கிறாரு. ஆமா. இந்த தெற்கு நாடகம் ஆட வருவாரு. அவருடைய குரலுக்கோசரமே நான் நாடகம் பார்க்க போவோம், வண்டி எடுத்துக்கிட்டு. சரிதான். மணிகண்டன் 2 பேரும் போவோம். அப்பேற்பட்ட இந்த வயசுலயே அந்த குரல் மாறாத அப்படியே குயில் குயில் மாதிரி பாடுவாரு. சரி. அப்பேற்பட்ட வித்து நம்ம பெரிய ஆள் கிடையாது. இல்ல, அவங்கள விட பெரிய ஆள் இல்ல, நம்ம பெரிய ஆள் கிடையாது. புரிகிறதா? இப்ப சொன்னேன் இந்த பேருடைய விளக்கம் புரிந்ததா? இந்த பேர் நாம விளக்கத்தை கொஞ்சம் தெளிவாக நாடுகள் 56 தேசம் அல்லவா? 56 தேசம்
பட்டணமா? கனகமாபுரி பட்டணம். கனகமாபுரி பட்டணம். இந்த கனகமாபுரி பட்டணத்தை ஆமா. நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து வந்த என் தந்தை யாரு இருக்கிறாரு? யாரு எனக்கு அப்பாவுக்கு அப்பா? சரி. கனகமகாராஜன். கனகமகாராஜன். எனக்கு தாய்க்கு தாயி கனகவல்லி. கனகவல்லி. இவங்க தாய் என்ன வளர்த்தவங்க. வளர்த்தவங்க யாரு? கனகமகாராஜன் கனகவல்லி. இவங்க தான் என்ன வளர்த்தவங்க. சரி. என்ன பெத்தது யார் தெரியுமா? யாருமா? அந்த கனகமகாராஜன் வீட்டில தினந்துருமாத்தானே தோட்ட வேலை செய்யக்கூடியவர் என் தந்தை. என்ன வேலை? தோட்ட வேலை. ஆமா. அவரு பேரு என்ன தெரியுமா? யார்? எங்க அப்பா பேரு முனியன். முனியன். அந்த வீட்டிலே தானே இந்த கனகமகாராணிக்கும் தினந்தோறுமாக நந்தவனத்திலே சென்று மலர் எடுப்பதும் சரந்து எடுப்பதும் இதே வேலை. சரி. எங்க அம்மாவுக்கு. சரி. எங்க அம்மாவுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? இந்த பூவெடுத்து சரந்து எடுத்ததுனால என் தாய்க்கு பூவாண்டிச்சி பெயர். பூவாண்டிச்சி. இந்த வீட்டில் என் தாயினுடைய கருவிலே என்னைக்கு நான் பிள்ளையா கருவா தரித்தன. என்னாச்சு? பேனுக்கு கிடைக்குதா? எனக்கு சொல்லமாதா வல்லையாதா. என் தாயினுடைய கருவிலே நான் என்னைக்கு கருவா தெரிஞ்சன தெரியாது. அன்னைக்கு இந்த சண்டா அப்பாவி தலையில எழுதி வைத்தன என் தலையில. என்னைக்கு என் தாயினுடைய கருவில கருவா தெரிஞ்சன தெரியாது தம்பி. சரி. எந்த ஒரு பிள்ளையும் தாய்முகம் காணாத குழந்தையும் பயிர்முகம் காணாத மழைன்னு சொல்லுவாங்களா? இந்த மழைமுகம் இல்லாத ஒரு பயிர் மழை இல்லாத அந்த பயிரானது எப்படி இருக்கா? தாய்முகம் காணாத பிள்ளைய பார்த்தால் எப்படி இருக்கா? என் தாய்முகத்தை கண்டதில்லை. என் தாய்முகத்தை கண்டதில்லை. என்னைக்கு இந்த பூமியில பிறந்தோ அதிலிருந்து தாய் தந்த முகத்துல கண்டையில கிடையாது. அவரு பாட்டு மடித்தாரா? அவரு பாட்டு மடித்தாரா? என்ன வித மண்ணுலோக சேர்ந்தாரா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தாயில்லாத ஒரு பிள்ளையா இந்த நாட்டிலே போலதோமாரா. என்ன தாயில்லா பிள்ளை என்ன தலைவீரா
இந்த பூமியில நான் குழந்தை என்று நான் பிறந்து இந்த பூமியில விழுந்தோனோ சரிதான். அன்னைக்கு என் தாய் தந்தை நான் கண்டது கிடையாது. ஆ. அன்றையில இருந்து இந்த நாட்டிலே வாசம் வருவதற்குரிய கனகமகாராஜனும் கனகவல்லியும் என்னை எடுத்து சரி பெற்ற பிள்ளை போல் வளர்த்து ஆ. எனக்கு நல்ல பருவகாலம் வந்த பிறகுத்தான் ஆ. அதனால வரைக்கும் அவர்தான் தாயும் அவர்தான் தந்தையும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். சரி அதன் பிறகு ஆ. என்னோடு விளையாடக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்னோடு சொன்னார்கள், சரிதான். இவர் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை கிடையாது, கிடையாது. உன் தந்தையும் தாயும் ஆ. அந்த வீட்டிலே பணிவிட வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சரி இறந்து போய்விட்டார்கள். சரிதான். உன் அன்று நாள் முதலாகத்தான் உன்னை பிள்ளை போல் வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் நினைத்தார்கள். சரி அன்றையில இருந்து ஆ. என்ன பெத்த பிள்ளை மாதிரி ஆ. இதுவரைக்கும் ஆ. அவங்க சாப்பிடுறது எனக்கு கொடுத்து சரி என்ன கண்கலக்காம 4 வாரம் மேனி பொது மாத்திரம் வளர்த்தாங்க. ஆ. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சரி இன்றைய நாளையில ஆ. அவர் என்ன வித என்ன வித தம்பி ராணியம்மா அந்த பெருமாத்தனை மகாராஜாவோ மகாராணி இருந்தால் சரி உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு ஆ. ஏன்னா ஆ. எங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்தார்களோ சரி அன்றையில இருந்து ஆ. அவங்களும் என்ன பிள்ளை மாதிரி தானே தவிர என்ன வேலைக்காரியா நினைக்க கிடையாது. நினைக்கல. நானும் அவங்க வீட்டு பிள்ளை வேலையில தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி தினந்தோறும் எனக்கு நந்தவனம் செல்வதும் மலர் எடுப்பதும் சரந்து எடுப்பதும் ஆ. அந்த மகாராணி கொண்டு கொடுக்கறதும் ஆ. வீட்டு வேலை செய்யறதும் சமைக்கிறதும் எனக்கு இதான் வேலை. சரி அப்படி இருக்கும் போது ஆ. இன்றைய நாளிலே ஆ. மகாராஜா மகாராணி என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் வந்திருப்பதா ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிட்டு வரேன். ஓ சுந்தரி வர சொன்ன ஓ வாங்கம்மா வணக்கம். சுந்தரி வர சொன்ன வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்பா. அதாவது வேலைக்கார ஆ. சுந்தரிய வரமுடி கட்டளை ஆமா வந்திருக்காங்களா? அமிர்த சுந்தரி வந்திருக்காங்க. சரி வந்தா வந்து வர பாரு. சொல்லிட்டா? வர வர சொல்லு சொல்லு. பாரு. போங்க. அம்மா உங்க மகாராஜாவும் உங்க மகாராணியும் உங்களை வர சொல்லி பார்க்க சொன்னாங்க. அல்லது ராணி அம்மா அம்மா சுந்தரி சுந்தரி மகாராஜா சுந்தரி என்னை இந்த வீட்டிலே இது நாள் வரைக்கும் தன் பிள்ளை போல் நினைத்து இந்த பெற்ற பிள்ளை மாதிரி வளர்த்தீங்க. ஆமா. எனக்கு பெற்ற தாய்க்கு மேல வந்த ராணியாரே மகா ராணியாரே பெற்ற தாய்க்கு மேல வந்த ராணியாரே அம்மா ராணியாரே பெற்ற தாய்க்கு மேல வந்த ராணியாரே மகா ராணியாரே பெற்ற தாய்க்கு மேல வந்த ராணியாரே அம்மா ராணியாரே மகாராஜா இது நாள் வரைக்கும் தாண்டி வீட்டு பிள்ளை போல என்ன வளர்க்கிறீர்கள்? இவைதான் உங்க திருவாடிக்கு போட்டி செய்து மகாராஜனே திருவாடிக்கு போட்டி செய்த மகாராஜனே உங்க திருவாடிக்கு போட்டி செய்த தங்களுடைய பாதார வெந்த கமல்களுக்கு உங்க வீட்டு அமிர்த சுந்தரி அப்பு பரதவு வாயு தேய்வு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் இந்த மலரா நினைத்து தங்களுடைய பாதத்தில் நான் காணிக்க செலுத்தேன். இன்னும் கோடான கோடி வணக்கம். சுந்தரி அடி வந்து எங்க மூவருடைய வாதத்தை மன்னித்தபடியா என்றைக்கு நோய் நொடி இல்லாமல் எங்களை இணை பிரியாமல் நீடோடியா வாழ்வாய் வாழ்வாய் என்று உனக்கு நான் வரவழைத்திருக்கின்றேன். சாமி
எனக்கு வாழ்வீர் என்று வரம் கொடுத்த அப்படினால ஒரு புஜமெல்லாம் பூரித்து இது இரு புஜமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் இல்லாத ஏதாவது கேட்ட மன வருத்தங்கள் மகளுக்கும் மகளாகவும் வேலைக்கார பெண் பெண்ணாகவும் ஒண்ணு வேலைக்கார அதனால ஒரு தாய் தந்தை இடத்தில் ஒரு பெண் என்ன முறையோடு கேட்கும் அதை கேளு. இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் மகாராஜா? அங்க ஒரு நாள் இல்லாத இது என்ன புதுமையா? அந்த தனியார விட்டால் சரி என்னமா? என்ன காரணம் ஒரு நாள் இல்லாம திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? தினந்தவரு எதற்காக அழைத்த என்று கேட்கின்றார். அம்மா சுந்தரி, தினந்தவரு அவருக்கு என்ன வேலை? நந்தவனம் சென்று மலர்களை எடுத்து சரந்தொடுத்து வரக்கூடிய உன்னுடைய வேலை. ஆமா, அதனால இன்றைய தினம் நந்தவனம் சென்று மலர்களை எடுத்து சரந்தொடுத்து வாமா. சுந்தரி, அத மறந்துட்டியா நீ? இல்லம்மா, எப்படிமா மறப்பேன்? இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கும்? வேற எந்த வேலையும் இல்லை என்றால் சிமாதனத்தில் அமர்ந்திருங்கள். உடனடியாக நந்தவனம் சென்று மலர்களை எடுத்து நான் வருகின்றேன். போயிட்டு வாமா. மகாராணி, சுந்தரி, ஒரே ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? ஏன்னு சொன்னா, நந்தவனத்துல போகக்கூடிய நேரத்துல வெயிலா இருந்துச்சு. அப்படி வெயில் வந்தாலும் நம்ம அந்த ஓலை குடிசை ஒண்ணு ஏற்பாடு கொடுத்துருக்கீங்களே, அதுல உட்கார்ந்துட்டு வரலாமா? கலப்பாரியே வரமா? சரி, அப்படியே போயிட்டு கலப்பாரிட்டு வா. போயிட்டு வா. ரெண்டு மூணு நாளா நந்தவனத்துக்கு வராம இருந்ததுனால மலர்கள் எல்லாம் பூத்து 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 அவ்வளவு அழகா குழுங்குறது. ஆமா, இந்த நந்தவனத்தை பார்த்தாயா என்ன அழகு பாரமா? அங்கே மயிலராஜவனா வீரர் பூவரா நந்தவனத்தை பார்த்தால் மலர்கள் எல்லாம் பூத்து பூத்து குலுங்குகிறது. வேறுபட்ட ஒரு அழகுள்ள நந்தவனமாகத்தான் இருக்கிறது. சரிதான் என்று சொன்னா, மகாராஜாவும் மகாராணியும் மலரானதை எடுத்துக்கொண்டு வர சொல்லிட்டார்கள். உண்மைதான். மலர் எடுக்கணும். ஏன்னா மலர் எடுத்துட்டு போகணும்னா நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்துன்னு கேட்பாங்க. ஆமா, நந்தவனத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே இதை விட்டு எனக்கு போறதுக்கும் மனசு இல்ல. அப்பேற்பட்ட மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது. பூவாடிப்பா சரந்தாடிப்பா அடியா